ஹலோ மக்களே, ஹாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், எங்கள் மாமி வீட்டுக்கு. ஸோ அவங்க எங்கள் அண்ணாவோட ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் சூப்பராக செய்வார். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறாருன்ட்டு. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த மாதிரி பேக்கெட் ஒரு 10 பாக்கெட் கிட்ட வாங்கிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணா என்ன பண்ணாங்க, கேப்சிகம் அப்புறம் ஆனியன் இதெல்லாம் அண்ணாவே கட் பண்ணாங்க. அண்ணாவே அழகாக சூப்பராக கட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டெல்லாம் கட் பண்ணி பிரித்து கொட்டி அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சேன். ஸோ அண்ணா ஒரு 1/2 hour ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா வேக வச்சார். எப்படி வேக வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சார். அதை மூடி போட்டு பயங்கரமாக வேக வச்சார். பார்க்குறதுக்கே ரியலாக நம்ம ஹோட்டல்லலாம் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே ஒட்டுற அளவுக்கு கூட இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறணும்னு சொல்லிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேறு எதுவுமே போடலாம். அண்ணா வெறும் வெங்காயம் கேப்சிகம் இது 2 மட்டும் தான் போட்டாங்க. போட்டு அதுவே நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் சோயா சாஸ், அப்புறம் சால்ட், இது மட்டும்தான் அண்ணா போட்டிருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவுமே போடல. அதுவே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாம் கோஸ் போடுவோம், முட்டை போடுவோம், அதெல்லாம் எதுவுமே போடலாம்னா சிம்பிளாக இதுவே போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஹாப்பிமா இருக்கும்ல, ஸோ அது லைட்டாக மட்டும் போட்டிருந்தாரு, வேறு எதுவுமே போடல. மற்றபடி செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். நூடுல்ஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர்.